ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ்பின் ஷகிலா கிச்சன். நம்ம ஜோஸ்பின் ஷகிலா கிச்சனில் இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் செடியிலே வந்து புடலங்காய் காய்ச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ஃப்ரையும், புடலங்காய் ஃப்ரையு, அதோட அப்புறம் புடலங்காய் தொக்கு, புடலங்காய் வந்து கூட்டு செய்யலாம்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். எல்லாமே விறகு அடுப்புலேயும் மண் சட்டியிலும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் செய்கிறோம். அதோடு வந்து நாங்கள் வந்து இப்போ காலையில் ஏஞ்சி என்னுடைய வேலைகள்லாம் 2 பக்கம் சாணி தெளிச்சிட்டு, அதோட பாலெலாம் கறந்துட்டு, மாடு குட்டி போட்டுதுன்றதுனால பால் கறந்துட்டு, அதோட சாப்பாட்டு ஓலை வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்புலேயே வந்து சாப்பாட்டு வச்சிட்டோம். அப்புறம் வந்து விறகு அடுப்புலேயே தான் இன்றைக்கி காலைல பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து லஞ்ச் வரலுமே விறகு அடுப்பில் தான், மண் சட்டியில் தான் செய்கிறோம். அதோடு வந்து கத்திரிக்காய் சட்னி இன்றைக்கி செய்ய போகிறோம். காலைல ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு காப்பி குடித்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காப்பியுடைய கலர் உங்களுக்கு இப்படி இருந்தால் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதோட ஹாட் வாட்டர் காப்பி, அதோட கத்திரிக்காய் வந்து சட்னி மாரி தோசைக்கு அரைக்கலாம்னு சொல்லிட்டு அது எல்லாமே அறுத்து வச்சுட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். மண் சட்டி வச்சுக்கலாம், மண் சட்டி கடாய் வச்சுக்கலாம். தேவையான அளவு தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, புளி, 2 கத்திரிக்காய், தக்காளி, கருவேப்பிலை, புளி, பூண்டு எல்லாத்தையும் அரைச்சி வச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதோட மண் சட்டி கடாயில் வச்சுக்கின்னு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆயில், கடல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாரி, எங்கள் காரத்துக்கு ஏற்ற மாரி ஒரு 6-7 காஞ்ச மிளகா எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடும் வந்து வடிச்சிட்டேன். சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே விறகு அடுப்பில் மண் சட்டியில் தான் செய்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ருசியாகவும் இருந்துச்சு, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். காஞ்ச மிளகா நல்லா வதக்கினா தான் நல்லா அந்த வாசனை வந்தோடனே டேஸ்ட்டு இன்னும் கூடுதலாக நம்மளுக்கு கிடைக்கும். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கனகன அடுப்பு எரியுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதோட வெங்காயம், தக்காளி, பூண்டு, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கணும். லைட்டாக உப்பு சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கி விடணும். நம்ம எந்த பொருளுமே வதக்கிறதால தான் நம்மளுக்கு வந்து டேஸ்ட் வந்து கூடுதலாக கிடைக்கும். விறகு அடுப்பில் மண் சட்டியில் சமையது கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் உடம்புக்கும் ரொம்ப சத்தானது. அதோடு அந்த சட்னியும் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு அருமையான கத்திரிக்காய் வெங்காய சட்னி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதோட தோசையும் ஊற்றிக்கலாம். நல்லா கிறிஸ்பியான தோசையும் ரெடி ஆகிடுச்சு.
அதோட தோசையும் சுட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தோசை திருப்பி போட்டு செய்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதோட சட்னி போட்டு தம்பியும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். அவனுக்கும் வந்து தோசையை சட்னி வச்சு கொடுத்து அனுப்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஹாஃப் டேன்றதால அதோடு வந்து தோசை ஊற்றிக்கலாம். தம்பிக்கு வந்து ஹாஃப் டேன்றதுனால அவன் வந்து லஞ்சு வந்து சூடாக செய்து தான் வந்து சாப்பிடுவான். அதனால் தோசை சாப்பிட்டு போயிட்டான். அதோடு எங்கள் வீட்டுக்காருக்கும் விறகு அடுப்புலேயே வந்து அங்கேயே வெளியே நாங்கள் வந்து நல்லா ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். என்னுடைய சமையல் வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதோட காய்கறிகளும் அதிகமாக சேர்த்துக்குவேன். சத்தாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட புடலங்காய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொடியில் வந்து கொய்யா மரத்து மேலே ஏறிக்குது. 3 காய் நல்லா பெருசாக இருந்தது. 3 காய் எடுத்துக்கலாம். அப்படி பறிச்சிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக. நம்மளே வளர்த்து பறித்து நம்ம சமையல் பண்ணுறது எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். நம்ம செய்கிறதும் சத்து கூடுதலாகவும் நம்மளுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு. எங்கள் வீட்டில் எந்தெந்த காய்கறிங்க போட்டு சமைச்சிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதோட மேலே இருக்கிற தோலை வந்து பிட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே இருக்கிற தோலை வந்து சீவி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு தேவையான அளவு சிறு பருப்பு கூட்டுக்கு பச்சை மிளகா 3 விதமாக வந்து காய் வந்து அரிஞ்சு வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தொக்குக்கு அதோடு வந்து கூட்டு பொரியல் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி 2 தக்காளி 2 வெங்காயம், பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாரி 4. அதேமாதிரி வந்து ஒரு காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் புடலங்காய், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அதோடு தேவையான அளவு மஞ்சத்தூள். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாரி நீங்கள் சேர்த்துங்க. அது வந்து லைட்டாக கொஞ்சோண்டு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம விறகு அடுப்புலேயே தான் நம்ம அப்படியே வேக வைக்க போகிறோம். குக்கரில் கூட போட போகிறதில்ல. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டிலலாம் ரொம்ப டேஸ்ட்டாக ருசித்து சாப்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடுதலான டேஸ்ட்டு காட்சி கொஞ்சம் நேரம் எடுத்தாலும் நம்மளுக்கு வந்து சத்தாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு நல்லா கொதித்து வருதுங்க பாரு, வேக ஆரம்பிக்குது. சிறு பருப்புன்றதுனால டக்குன்னு தான் வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். கனகன்னு விறகு அடுப்பில் எவ்வளோ சூப்பராக எரியுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதோட வெந்தாச்சு. இப்போ தாளிப்பு சேர்த்துக்கலாம். திரும்பி குட்டி மண் சட்டி எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். சீரகம் உங்களுக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்குங்க.
காஞ்ச மிளகா சேர்த்துங்க. கருவேப்பிலை. நாங்கள் கொஞ்சம் காரம் தூக்கலாக தான், கொஞ்சம் மீடியமான காரம், கூட்டாக இருந்தால் கூட கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு நான் சாப்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். எண்ணெயிலே பெருங்காயத்தை போட்டு வதக்கும் போது நல்லட்டு வாசனை நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு நம்ம சிறுபருப்பு கூட வேக வச்சுருந்தது வந்து ஆட் பண்ணிக்கலாம். புடலங்காய், சிறுபருப்பு, வெங்காயம், தக்காளிலாம் வேக வச்சு அதை ஆட் பண்ணிக்கின்னு நல்லா ஒரு கொதி வந்தால் போதும், இறக்கி. சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கலர்ஃபுல்லாக ஹெல்த்தியாக நம்ம தோட்டத்திலே விளைஞ்சது, எவ்வளோ மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் எதனா ஒரு சின்ன இடம் இருந்தாலும் எதனா ஒரு காய்கறிகளை போட்டு செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு வந்து புடலங்காய் வந்து வறுவல் செய்துக்கலாம், ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை ரவுண்ட் ரவுண்டாக அரிஞ்சு வச்சுக்கின்னு தேவையான அளவு வந்து அரிசி மாவு, சால்ட்டு, கார்ன்ஃப்ளவர் மாவு, கடலை மாவு, அதுவும் டைரக்ட் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. லைட்டாக தண்ணி தெளித்தா தான் அந்த மசாலாலாம் ஊறும். தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, டைரக்ட் மிளகாத்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாமே போட்டு நல்லா கலக்குங்க. பச்சரிசி மாவு லைட்டாக சேர்த்துக்கணும். நல்லா சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் புடலங்காய் வறுவல். அதோட ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா ஊற வைங்க. இப்போ வந்து கூட்டும் ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இறக்கி உள்ளே வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கின்னு நல்லா காஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா காஞ்சிச்சு. இப்போ ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். நல்லா சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிறிஸ்பியாகவும் சாஃப்டாகவும் நல்லா ஹெல்த்தியாகவும் நல்லா அருமையான புடலங்காய் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதோடு நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. அதை எடுத்துடலாம். இதுமாதிரி 2வது பேட்சும் போட்டு எடுத்துடலாம். நல்லா பீஸ்ஃபுல்லாக நாங்கள் வெளியே தான் உக்காந்து சமைச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். 2வது பேட்சும் போட்டாச்சு. அதுவும் குக் ஆயிடுச்சு, எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த கடாயிலே வந்து தொக்கு செய்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய், கடுகு, சீரகம், கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கி விட்டுங்க. நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ வதக்குறோமோ அந்தளவு தான் டேஸ்ட். அதோடு தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்குன்னு வதக்கி விட்டால் தான் டேஸ்ட் வந்து கூடுதலாக நம்மளுக்கு கிடைக்கும்.
அதோடு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தா புடலங்காவை சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்குன்னு வதக்கி விடுங்க. அதோடு தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம், 1 ஸ்பூனு. லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு. அதோடு எல்லாமே நாங்கள் வெளியே சமைச்சதுனால வெளியே வந்து பாத்திரமும் கழுவிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு அது வதக்கினே இருக்க டைமில் நம்ம பாத்திரமும் கழுவிடலான்னு சொல்லிட்டு பாத்திரமும் கொஞ்சம் வெளியே பீஸ்ஃபுல்லாக போட்டு கழுவினே இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சமைக்கிறதோட பாத்திரம் கழுவுறதெல்லாம் ரொம்ப சிரமம். என்ன பண்ணுற, எதுவுமே சிரமப்பட்டால் தான், கஷ்டப்படாத எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையில். சமைச்சு சாப்பிட்றோன்னா அதுவும் கஷ்டப்பட்டால் தான் நம்ம சாப்பிட முடியும். பெண்கள் வீட்டில் சும்மா இருக்கிறோன்றாங்க, சும்மாலாம் இல்லை. அவங்க ஏதாவது யோசனையும் செய்ய உடல் அளவிலும் மனசளவிலும் பெண்கள் வந்து ரொம்ப யோசிச்சுனே தான் இருக்கிறாங்க. எங்கள் வீட்டிலாம் பெண்கள் ஆண்கள் என்ற வித்தியாசம்லாம் கிடையாது. அவரும் கொஞ்சம் எனக்கு தேவையான வேலையை வந்து செய்வார். எங்கள் வீட்டுக்காரும் எங்கள் பசங்களும் செய்வாங்க. அதோடு கொஞ்சம் அந்த வந்து தண்ணி சுண்டிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதோடு வந்து தேங்காய் பூ போட்டு இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அருமையான அல்டிமேட்டான பீர்க்கங்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாசனை தூக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதோடு 2 அண்ணன் கூட பாத்திரம் வாங்கிச்சு, அதையும் கழுவி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வெளியிலே கழுவி வெயிலே காய வச்சுட்டேன். அதோடு ரொம்ப டயர்டானதுனால மோர் அடித்து குடித்தோம் ஃப்ரெண்ட்ஸ். வெறும் உப்பு மட்டும் போட்டு உப்பு தயிர் போட்டு நல்லா அந்த விஸ்கு வச்சு நல்லா அடித்து குடித்தோம். இந்த வெயிலுக்கு வந்து மோர், இளநீர், பழங்க சாப்பிட்டா ரொம்ப நல்லது. நம்ம உடம்பு ரொம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கலாம். இது ஷார்ட்டில் வந்து ஏற்கனவே உங்களுக்கு நான் போட்டு இருக்கிறேன். சரி லாங்கு வந்து இப்போ போடலான்னு சொல்லிட்டு போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், டைம் இல்லாததுனால. அதோட ரொம்ப டயர்டாக இருந்ததுனால மோர் கலக்கி குடித்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு இப்போ வந்து சர்வ் பண்ணிக்கலாம். எல்லா சமையலும் ரெடி ஆயிடுச்சு. விறகு அடுப்புலேயும் மண் பாத்திரத்துலேயும் சமைச்சேன். வேறு லெவலில் சமைச்சிட்டேன். இப்போ பரிமாறிக்கலாம் பாருங்க. புடலங்காய் 65 ரெடி ஆயிடுச்சு. சாதமும் ரெடி ஆயிடுச்சு. புடலங்காய் தொக்கு, புடலங்காய் கூட்டு, அதோட ஃப்ரூட்ஸும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாழைப்பழம், திராட்சை பழம்.